ஜனநாயகனின் வசூல் சாதனை உருக்கமாக பேசிய முதல்வர் விஜய் ஹெச் வினோத் கூட்டணியில் உருவாகி இருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகவிருக்கிறது. பல இன்னல்களை தாண்டி வருவதால் இந்த படத்தின் மீது ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. சென்சார் அதிகாரிகள் சான்றிதழ் கொடுத்திருப்பதால் 18 வயதிற்கு உட்பட்டவர்கள் பார்ப்பதில் சிக்கலும் எழுந்தது. ஆனாலுமே முன்பதிவில் ஜனநாயகன் படம் மாஸ் காட்டி வருகிறது. இதன் காரணமாக ரசிகர்களும் படக்குழுவினர்களும் உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். இயக்குநர் ஹெச் வினோத் ப்ரமோஷன் பணிகளிலும் பரபரப்பாக ஈடுபட்டிருக்கிறார். தற்பொழுதைய முன்பதிவு வேகத்தை அடிப்படையாக கொண்டு வெளியாகியுள்ள தோராயமான கணிப்பின்படி ஜனநாயகன் திரைப்படத்தின் முதல் நாள் உலகளாவிய வசூல் 130 கோடி ரூபாய் வரை செல்லக்கூடும் என கூறப்படுகிறது. முதல் நாள் வசூல் கணிப்பு தமிழ்நாட்டில் மட்டும் 32 கோடி ரூபாய் முதல் 35 கோடி ரூபாய் வரை இருக்கும். ஆந்திரா, தெலுங்கானாவில் 7 கோடி ரூபாய் முதல் 8 கோடி ரூபாய் வரை இருக்கும். கர்நாடகாவில் 12 கோடி ரூபாயும், கேரளாவில் 10 கோடி ரூபாயும், வட இந்தியாவில் 3 கோடி ரூபாய் முதல் 5 கோடி ரூபாய் வரையும், வெளிநாடுகளில் 50 கோடி ரூபாயும் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய மொத்த வசூல் சுமார் 130 கோடி ரூபாய் வரை அல்ல வாய்ப்பிருக்கிறதா? மீண்டும் வசூல் நாயகம் என்பதை ஜனநாயகன் மூலம் நிரூபிப்பார் தளபதி விஜய் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர்.